ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. விஜய் பார்வதியும் கமருதீன் சேர்ந்து காலால் தள்ளி கையால் தள்ளி புஷ் பண்ணி பாவம் அவங்க விழுந்தவொடனே ஒரு மாதிரி கரெக்ட் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. உடனே வந்து அங்கே இருந்த விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம சபரி இறங்கிட்டாங்க, வினோத் இறங்கிட்டு தூக்கிட்டு போனாங்க. அதுங்களும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து உள்ளே தூக்கிட்டு போயிருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி போவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை லைவ்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாருமே உட்காந்தாங்க, எல்லாருமே இடிக்கிட்டு தான் உட்காந்தாங்க. அப்போ வந்து நம்ம விக்ரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏன்னா இங்கே வந்து கூட ரொமாட்டிக் தான் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்லும்போது அதான அவங்களோட பிளானுன்னு ஃபஸ்ட்டு சாண்ட்ரா ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார், ஸ்கேம்டா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அதானே அவங்க பிளானு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ஸ்கேம்டா ஆரம்பித்தார். அப்புறம் அவங்க காமருதின்னு சொன்னாங்க. அப்படியே மாறி 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 நிறைய வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. பிரஜனை பற்றி இவர் சொல்கிறதும், பிரஜன் வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க, என்னை லவ் பண்ணும்போது பிரஜன் வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன விஷயங்களை வந்து இவர் இங்கே எடுத்து வைக்கிறாரு. பிரஜனை பற்றி சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவருமே என்னை பற்றி பேசினா செருப்பு இஞ்சிருன்னு சொல்லி இப்படியே மாறி மாறி நிறைய விஷயங்கள். ஆனால் இவர் அதிகப்படியாக பேசினார். கமருதீனை பற்றி உங்களுக்கே தெரியும், இவங்க ஒரு வாட்டி பேசுகிறாங்கன்னா அவர் அதிகப்படியாக பேசிகிட்டே இருப்பார். அது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்யப்படுறது, மாற்றுக்கருத்து கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன் விஜய் பார்வதி தள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுக்கி பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஆக்சுவலாக வந்து போன வாரம் சனிக்கிழமை வந்துட்டு அமித் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்போ எல்லோரும் சேர்ந்து பொறுக்கி பாருன்னு பேர் வச்சுருப்பாங்க. சாண்ட்ராவும் சரி கமருதீன் சரி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அப்போயே வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவங்க 4 பேர் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அமித் வந்துட்டு பார்த்தா பாரு அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் அப்போ என்ன பண்ணியிருப்பார், ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் பாரு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் ரொம்ப ஓவராக வந்துட்டு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார். இவங்களும் சேர்ந்து பேசியிருப்பாங்க. அதை வந்து இங்கே வந்துட்டு பொறுக்கி பாரு அப்படி சொல்லணும். எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமாகுது. அதுக்கு முன்னாடி காமருதீன் நீங்கள் 2 பேரும் காமம் தானே பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டவொடனே அவங்களுக்கு ஏறிக்கிட்டு அது எப்படி நீ வந்து சொல்லலாம், எல்லோரும் முன்னாடி வந்து அதை பொறுக்கி பாரு எப்படி சொல்லலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்துட்டு அவர் சொல்கிறார் உடனே, உங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்காங்களே பெண் குழந்தை, அவங்கள நீ அசிங்கப்படுத்தியா அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை இது பண்ண மாட்டான். ஆனால் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்த பேசிகிட்டே இருக்காங்க, ட்ரிகர் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயமும் அவங்கள சொல்கிறாங்க. என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒருத்தரை வந்துட்டு 5 பேர் பிடிச்சிருப்பாங்க. ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பார். யார், நம்ம விக்ரம் கையை பிடிச்சிருப்பார், விஜய் பார்வதி கையை. இந்த பக்கம் வந்து சாண்ட்ரா ஒரு காலை பிடிச்சிருப்பாங்க. திவ்யாலாம் கிட்ட நெருங்கியிருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாலேருந்து எல்லாருமே பிடிச்சிருப்பாங்க. நகரவே முடியாது உங்களால். அப்போ வந்து இதெல்லாம் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அதை வந்து நான் இப்போ அதை தான் பண்ண சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணாங்கன்னா தப்பு தான் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும் பண்ணதுக்கு போயிடணும், அதுவும் தப்பு தான். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார்ன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுவும் இவங்க வந்து தள்ளுறாங்க, அந்த டோர் ஓப்பன் ஆகலை. அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி தள்ளுறாங்க. அந்த நேரத்தில் கமருதீன் ஹெல்ப் பண்ணுறாரு. கமருதீன் சும்மாவே உடம்பு மஸ்தாக இருக்கிறவர், அவரோட பலத்தை காமிக்கும் போது இன்னும் கஷ்டம்தான். அவங்க தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கையில் தள்ளுறாங்க, தள்ள முடியல. அப்புறமா காலை வச்சு தான் டோர் ஓப்பன் ஆகிடுது. அவங்க போக மாட்டேன்றாங்க. அப்புறமா தள்ளி விட்டுறாங்க, கீழே விழுறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன ஒரு கொடுமைனா, இவங்க தள்ளுறாங்க தெரியுது, உள்ளே எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த பக்கம் விக்ரம் பார்த்துட்டே இருக்காரு, எந்திரிக்கவே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம்ல, பேசவே இல்லை, சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. அவங்க விழுந்ததுக்கப்புறமா எந்திரிக்கிறார். எல்லாமே எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒன்று நடக்கணும். ஆக மொத்தத்தில் நம்ம சர்வே ஆகணும், மற்றவங்களாம் போட்டோம். சாண்ட்ராக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்ல, விஜய் பார்வதி இப்போ பேர் கட்டு போனால் பரவாயில்ல, கமருதீனுக்கு கட்டு பேர் வரணும், இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. என்னென்னா முதலேருந்தே வந்து இவங்க ட்ரிகர் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து சைலண்ட்டாக சொல்லியிருக்கணும். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாண்ட்ராவை பற்றி கமருதீன் பேசும்போது மட்டும் சாண்ட்ராவுக்காக வந்துட்டு இவர் வந்துட்டு சபரி வந்து என்ன சொல்கிறாரு, நான் 2 பேரும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அது முற்றிலும் தவறு, அதை செய்யக்கூடாது. யாரை பேசியிருந்தாலும் வந்துட்டு முதலே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய சண்டை வருது. என் கை மாட்டிச்சு ஊயின்றாங்க. கஷ்டமாச்சு. இப்போ நம்ம சாண்ட்ரா வந்து உள்ளே கூட்டு போயிருக்காங்க. என்ன நடக்கும் தெரியல, லைவ் பார்த்துட்டு இருக்கோம். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாருமே தப்பு இருக்குங்க. வெறும் சாண்ட்ரா மேலும் சரி, கமருதீன் மேலும் சரி, விஜய் பார்வதி மேலும் சரி, நம்ம இதை வந்து இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகப்படியாக வந்து கமருதீன் வார்த்தைக்கு எக்கச்சக்கமாக விட்டார். இந்த தள்ளி விட்டதில் வந்து கண்டிப்பாக விஜய் பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் பெரிய தவறு இருக்குது. ஆனால் இந்த ட்ரிகர் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு பண்ணும்போது ஏன் இத்தனை பேரும் சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்தாங்கன்னு சத்தியமாக புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.